viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 7th sum. question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, if A is equal to 3 2 7 5 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க and B is equal to ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. verify that AB the whole inverse is equal to B inverse and into A inverse அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. first நம்ம questionல LHS எடுத்துக்கலாம். LHS வந்து AB the whole inverse தான் கண்டுபிடிக்கணும். யூசுவலா நம்ம A inverse கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? 1 by determinant of A into adjoint of A இல்லையா? So இங்க AB inverse கொடுத்திருக்காங்க, சேம் தான். அப்ப AB inverse is equal to 1 by determinant of AB into adjoint of AB அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு A ஓட வேல்யூ தெரியும், B ஓட வேல்யூ தெரியும். AB ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So AB is equal to 3 2 7 5 A ஓட வேல்யூ multiplied by B ஓட வேல்யூ -1 -3 5 2. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 into -1 -3 2 into 5 plus 10 3 into -3 -9 plus 2 into 2 4 row view column multiply பண்றீங்க. so 7 into -1 -7 5 into 5 plus 25 7 into -3 -21 5 into 2 plus 10 இது இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா -3 plus 10 வந்து 7 -9 plus 4 -5 -7 plus 25 18 -21 plus 10 வந்து -11. இப்போ நமக்கு AB ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம ஃபார்முலா படி பார்த்தா AB the whole inverseக்கு 1 by determinant of AB into adjoint of AB ன்றதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ AB ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் determinant of AB ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். determinant of AB is equal to 7 into -11 வந்து -77 minus of 18 into 5 வந்து 90 -90 ஏன்னா இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த சைன் உள்ள போயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ -77 plus 19 ஆயிடும், which is equal to 13. இந்த 13 வந்து not equal to 0 இல்லையா? அப்ப AB the whole inverse exists அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம adjoint of AB கண்டுபிடிக்கணும். இப்ப adjoint of AB னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ -11 இங்க வந்துரும், 7 இங்க வந்துரும் அண்ட் செகண்டரி டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 5 -18 ஆயிடும். இதுதான் நம்ம adjoint of AB. ஸோ AB the whole inverse அப்படின்னா 1 by determinant AB into adjoint of AB. determinant AB ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 by 13 into adjoint of AB வந்து -11 5 -18 7. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது LHS. நெக்ஸ்ட் RHS என்னன்னா B inverse into A inverse நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் B inverse கண்டுபிடிக்கலாம். B inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 divided by determinant of B into adjoint of B. ஃபர்ஸ்ட் determinant of B வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது, ஏன்னா 1 by 0 ஆயிடுச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும், வேல்யூ வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம determinant B கண்டுபிடிக்கலாம். determinant B is equal to -1 -3 5 2 -1 into 2 -2 minus 5 into -3 -15. so -2 இந்த சைன் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா +15 which is equal to 13. so determinant B ஓட வேல்யூ வந்து not equal to 0ன்றதுனால அப்ப B inverse exist ன்னு அர்த்தம்.
அடுத்து நம்ம adjoint of B கண்டுபிடிக்கணும். adjoint of B னா as usual principal diagonal interchange பண்றோம். 2 இங்க வந்துரும். இந்த -1 வந்து இங்க வந்துரும். secondary diagonalக்கு sign change பண்றோம். so -3 வந்து +3 ஆயிடும். 5 வந்து -5 ஆயிடும். இப்போ B inverse வந்து 1 by determinant of B ஓட value 13 into adjoint of B ஓட value 2, 3, -5, -1. கொடுத்திருக்க questionல இருந்து நம்ம இப்போ B inverse கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து A inverse கண்டுபிடிக்கணும். A inverse கண்டுபிடிக்க same formula 1 by determinant of A into adjoint of A. So இப்போ determinant of A ஓட value நமக்கு தெரியணும். determinant of A is equal to A ஓட value நம்ம எழுதிக்கிறோம். 3 into 5 15 minus 7 into 2 14 which is equal to 1. So determinant ஓட A ஓட value வந்து is equal to 1 அது not equal to 0 அதனால A inverse exists நமக்கு தெரியும். Next adjoint of A கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் principal diagonal interchange பண்ணிக்கணும். 5 இங்க வந்துரும் 3 இங்க வந்துரும். secondary diagonalக்கு sign change பண்ணிக்கணும். -2 -7 ஆயிடும். so A inverse ஓட formula படி 1 divided by determinant of A 1 தான். adjoint of A வந்து 5 -2 -7 3. இப்போ கொடுத்திருக்க question படி நம்ம B inverse கண்டுபிடிச்சாச்சு, A inverse கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் வந்து multiply பண்ணணும். so B inverse into A inverse பண்ணணும். நம்ம ஏற்கனவே B inverse என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 by 13 2 3 -5 -1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? multiplied by A inverse ஓட value 5 -2 -7 3. இப்போ matrix multiplication மாதிரி தான் பண்ணணும். 1 by 13 row multiplied by column பண்ணணும். 2 into 5 10 3 into -7 -21 2 into -2 -4 3 into 3 9 -5 into +5 -25 -1 into -7 +7 -5 into -2 +10 ஆயிடும். -5 into 3 -15 -1 into 3 -3 வரும் இங்க சாரி. so 10 -21 வந்து -11 -4 + 9 வந்து 5 -25 + 7 வந்து -18 10 - 3 வந்து 7. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதாவது B inverse into A inverse நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின்ல கொடுத்தபடி AB the whole inverse is equal to B inverse into A inverseன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். AB the whole inverse நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1 by 13 into இந்த மேட்ரிக்ஸ் and B inverse into A inverse அதே ஈக்குவலா இருக்கா? so AB the whole inverse is equal to B inverse into A inverse, hence proved. இவ்வளவுதான் நம்ம சம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.